டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, காசாவை நரகமாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்த நரகமாக கலிபோர்னியா மாறி இருக்கிறதோ என்கிற அச்சம் ஏற்படக்கூடியதை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய மிக அழகான பகுதிகள் மொத்தமாக அழிந்திருக்கக்கூடிய காட்சிகள். இதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்தி என்று பார்க்காதவர்களுக்கு இது காசாவினுடைய காட்சியோ என்று கூட என்ன தோன்றும். இந்த பகுதியில் அதிகமாக வாழக்கூடியவங்க யாருன்னா ஜூயிஸ், யூதர்கள் தான் வாழ்றாங்க. அதிலும் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த காட்டு தீயை அடக்க முடியாத கையாலாகாதவர்களாக உலகமாக அறிவியல் படைப்பை கொண்டிருக்கக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அமெரிக்காவே தடுமாறி கொண்டிருக்கிறது. இறை சக்திக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்பதாக நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது. அலம் யரவ் கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்ன். இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம் என்பதை இவர்கள் அறியவில்லையா? உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு பூமியிலே செய்து கொடுத்திருந்தோம். வானத்தை அவர்கள் மீது தொடர்ந்து மழை பொழிய செய்தோம். அவர்களுக்கு கீழ் ஆறுகளையும் ஓடச் செய்தோம். அல்லாஹ் தாலா இதுக்கு முன்னாடி பல சமூகங்களை அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்காத பல அருள்களை எல்லாம் கொடுத்திருந்தோம். வானம் பொழிந்தது, பூமி விளைந்தது என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார். அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்தோம். அவர்களுக்கு பின்னர் வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம். அல்லாஹ் தாலா 6வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்கிறான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தோம், அவங்க செஞ்ச பாவத்தினால அவர்களை அழித்தோம், அவர்களுக்கு பதிலாக வேறு தலைமுறையினரை உண்டாக்கினோம். எனவே அழிவுகள் வருகிற போது மீண்டும் புதிய தலைமுறையும் உருவாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாவங்களை தவிர்ப்போம், அநியாயங்களை தவிர்ப்போம்.